கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ தான் மாதம் தொடங்கின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ளால ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு. கடைசி நாளில் வந்திருக்கிறீங்க. சிலர் யோசிக்கிறீங்க, 31 நாளும் 31 மங்கள வார்த்தையை கேட்டாச்சு, அதில் 4 நிறைவேறிச்சு, இன்னும் 27 நிறைவேறல, 10 நிறைவேறிச்சு, இன்னும் 21 நிறைவேறல அப்படின்னெல்லாம் சிலருடைய மனசில் அப்படியே ஒரு யோசனை ஓடிட்டுருக்கு. சிலர் யோசிக்கிறீங்க, பிரதர் டெய்லி சொல்கிறாரு, நானும் தான் விசுவாசத்தில் கேட்குறேன், ஆனால் இன்னும் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறீங்க. சரிதானே நான் சொல்கிறது? ஏன் எனக்கு நடக்கலை? நிறைய பேருக்கு நடந்ததை சாட்சி ஐயாட்ட சொல்லி, ஐயாவே மீட்டிங்ஸில் அடுத்தடுத்த மீட்டிங்ஸில் சாட்சியை சொல்கிறாரு, எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்ற ஒரு கொஸ்டின் சிலருடைய இருதயத்தில் இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன், இந்த 31ஆம் தேதி நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் அதுக்கு பதிலாக தான் இந்த மங்கள வார்த்தையை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க, பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வாயினால் சொன்னதை கண்டிப்பாக கரத்தினால் நிறைவேற்றுவார். நடக்கலை இந்த மாதத்தில், இந்த சில வசனங்கள் எல்லாம் மங்கள வார்த்தையில் இன்னும் நிறைவேறலை அப்படின்னாச்சுன்னா, அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான குறித்த காலம் இன்னும் வரல. அதினதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாக ஆண்டவர் செய்வார். அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறித்த காலம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். எதுக்கு ஆண்டவர் உடனே கொடுக்காம சிலது அந்த குறித்த காலத்திற்கு வச்சிருப்பாருன்னா, இடைப்பட்ட காலங்களிலே சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதுக்காக இருக்கலாம். இல்லைன்னா இப்போ இதை இவனுக்கு கொடுத்தா இவனால் இதை தக்க வச்சுக்க முடியாது, அந்த பக்குவம் இவங்கிட்ட இல்லை, இவன் இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறான், அவன் இன்னும் அந்த மெச்சூரிட்டிக்குள்ளால் வரலை, ஒரு மெச்சூர்டு லைஃப் இன்னும் அவனுக்குள்ளால் வரலை, குழந்தைத்தனமாக போட்டு உடைச்சிருவான் அப்படின்றதுக்கு கூட சில நேரத்தில் உன்னை முதிர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு கூட ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். ஏன்னா அதுக்கப்புறம் அது கிடைச்சாதான் அதை ஒன்றால் தக்க வைத்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் 18 வயசில் சென்னைக்கு வந்தேங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-42 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதிகமாக எஃபர்ட் போடுவேன், கொஞ்சமாக இருப்பேன். ஆனால் அந்த 40 வயசுக்கு பிறகு, அப்படின்னா 18 வருஷத்து வயசுலேருந்து 18ன்னா 28, 38, 40 அப்படின்னா கிட்டத்தட்ட 22 வருஷங்கள் கடினமாக எஃபர்ட் போடும். ஆனால் கொஞ்சம் தான் அறுவடை இருக்கும். ஆனால் அந்த 40 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பயங்கர ஃபாஸ்ட் க்ரோத் பிஸ்னஸில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு க்ரோத் ஆண்டவர் கொடுத்து மடமடமடமன்னு மேலே தூக்கிட்டு வந்தார். அப்போ தான் நிறைய நற்கிரியைகள் என்னால் செய்ய முடிஞ்சு. ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, ஆலயம் கட்டுறதுக்கு, அதுக்கு இதுக்கு எக்கச்சக்கமாக அந்த 40 இயர்ஸ்க்கு மேலே தான் என்னால் செய்ய முடிஞ்சு. அப்போ ஒரு நாள் நான் நல்ல லெவலில் ஆனதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த இவ்வளோ ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் என்ன ஆண்டவர் மடமடமடன்னு தூக்குனீங்க. அதுக்கு முன்னால் ஏதோ ஃபேமிலி ரன் ஆகும், உடன்பிறப்புகளுடைய திருமணம் ஒன்று நடக்கும், அதுக்கு ஏதோ கடன் வாங்கி செய்வேன், திருப்பி வந்து கடன் அடைப்பேன், அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதே ஆசீர்வாதத்தை இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் கொடுத்துருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 18 வயசில் வந்து அட்லீஸ்ட் 28 வயசுலையாவது எனக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, இன்னும் எவ்வளோ நல்ல காரியத்தை நான் செய்திருப்பேன் ஆண்டவரேன்னு ஒரு நாள் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? உனக்கு 28 வயசில் கொடுத்துருந்தீங்கன்னா, நீ இப்போ ஞானமாக இதை வச்சு பண்ணுறது மாதிரி இதை தக்க வச்சுருக்க மாட்ட, இதை ஆசீர்வாதமாக அநேகருக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தியிருக்க மாட்ட, தேவையில்லாமல் எல்லாத்தையும் விரயம் பண்ணிவிட்டு சில்லறத்தனமாக சின்ன பிள்ளைப்பா மாதிரி பக்குவம் இல்லை அந்த நாட்களில் உங்ககிட்ட, அதனால் நீ தொலைச்சிருப்ப, அதனால தான் கொடுக்கல, ஒன்று பக்குவப்படுத்திட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், 28 வயசில் நம்ம கேட்டேன், 28 வயசில் நான் எப்படி இருந்தேன்னா, அப்போ உண்மையிலே கிடச்சிருந்தா என்னால் அதை தக்க வச்சுருக்க முடியாது, ஏன்னா அந்த பக்குவம் எனக்கு கிடையாது. ஸோ ஆண்டவர் பக்குவப்படுத்தி, அதான் அதனதன் காலத்தில். ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், நம்ம கேட்டேன் இவ்வளோ நாளாகி ஆண்டவர் தரலையே, ஆனால் தந்தா அது நிரந்தரமாக உங்ககிட்ட இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய பாணி, இதுதான் ஆண்டவருடைய ஸ்டைல்.
அப்போ அதுக்கு ஒன்று உருவாக்கிட்டு உன் கையில் மேன்மையானதாக கொடுப்போம். அது வரைக்கும் நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். காலங்கள் ஓடும், லைஃப் ரன் ஆகும், பிள்ளைங்க படிப்பாங்க எடுப்பாங்க. ஆனால் நீ எதிர்பார்க்குற ஒரு மகிமையான உயர்வு, அந்த மேன்மை எப்போ வரேன்னா, ஓகே இவன் பக்குவப்பட்டுட்டான், இப்போ இவன்கிட்ட கொடுத்தா இதை அழகாக வச்சுருப்பான், 4 பேருக்கு உதவி செய்வான், இதை வேஸ்ட் பண்ண மாட்டான், இது வீணாகாது அப்படின்ற நம்பிக்கை வரும்போது ஆண்டவர் தருவார். அதுதான் இந்த வசனம். அதனதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியும் கருவமாய் செய்வார். அப்போ இதை ஃபாஸ்ட்டாக வாங்கிக்கிறதுக்கு அப்போ ஒரு வழி இருக்குதுல்ல, அப்படின்றதுக்கு சீக்கிரமாக வாங்குறதுக்கு ஒரு வழி இருக்குன்றது இதில் நமக்கு இன்டைரக்டாக தெரியுது. அது என்னென்னா, நம்ம சீக்கிரத்தில் பக்குவப்படணும். ஆண்டவர்கிட்ட ப்ரூவ் பண்ண, ஆண்டவரே நான் பக்குவப்பட்டுட்டேன், நான் ரொம்ப முதிர்ச்சி ஆகிட்டேன், நான் சில்லறத்தனமாக இல்லை, இப்போ நான் பெருந்தன்மை ஆகிட்டேன் அப்படின்றத நம்ம குணாதிசயங்கள் ஆண்டவருக்கு காட்டும்போது ஆண்டவர் டக்குன்னு அதை செய்வார். 17 வயசில் யோசேப்பு சொப்பனம் கொடுத்தார், உடனே நிறைவேற்றலை, ஏன்னா அவனுக்கு அந்த பக்குவம் பத்தாது. 30 வயசில் தான் நிறைவேற்றினார், ஏன்னா பக்குவப்பட்டுட்டான். இடையில நிறைய கஷ்டப்பட்டுட்டான், இந்த கஷ்டங்கள் மூலமாக நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டான். அதனால தான் 30 வயசில் கொடுக்கும் பொழுது அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக ஆண்டவர் அவனை வைக்கும் பொழுது அவனால் அதை தக்க வைத்து கொள்ள முடிந்தது. அது அவனுடைய குடும்பத்திற்கு, உடன்பிறப்புகளுக்கு, தகப்பனுக்கு, அந்த ஊருக்கு, அக்கம் பக்கத்து தேசங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதுதான் அந்த ஞானம். அதனால தான் அவன் அழகாக முதிர்ச்சியாக அந்த பஞ்சகாலத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்குற அந்த ஞானம், அந்த பக்குவம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கோச்சிக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் அதனதன் காலத்தில் செய்வேன்னு சொன்னீங்க, அந்த காலத்திற்காக நான் காத்திருக்கிறேன், கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக செய்யுங்கன்னு சொல்லி நீங்களும் சீக்கிரமாக ஆண்டவருக்கு உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நான் இப்போ பெருந்தன்மை ஆகிட்டு ஆண்டவரை பக்குவப்பட்டுட்டேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மகிமையான ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்ப்பார். எதெல்லாம் தடைகள் இருக்கிறதோ, உனக்கு நடக்க வேண்டிய நாளில் திருமணம் நடக்கும். கண்டிப்பாக நடக்க வேண்டிய நாளில் நீ கண்டிப்பாக யூஎஸ் போனேன்னா போவ, வெளிநாட்டுக்கு போனேன்னா ஆண்டவர் கொண்டு போவார். கரெக்டான நேரத்தில் உனக்கு சொந்த வீடு கிடைக்கும், கரெக்டான நேரத்தில் நீ பிள்ளைத்தாச்சி ஆவ, கரெக்டான நேரத்தில் அந்த வீட்டை கட்டி முடிப்ப. அதில் ஒன்றும் நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு அந்த அந்த குறித்த காலத்திற்காக என் பிள்ளைங்க வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குறித்த காலத்தில் என் பிள்ளைகளுக்கு முன்குறித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் டக் 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 டக்குன்னு கொடுத்து இவர்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சு யாக்கோபின் சுதந்திரங்களினால் அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, குறித்த காலத்திற்காக திருமண துணைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் முன்குறித்த நாளிலே உங்கள் தலைமையில் திருமணம் நடக்கட்டும். குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் திரவியத்தை அவர்கள் கற்பத்துக்குள்ள அனுப்பி அவர்களை புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைய பண்ணுங்க. வீடு கட்டுவேன் என்று அநேகருடைய செவிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் சீக்கிரத்தில் அதை கட்டி கொடுத்து என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் மகிழ பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வெளிதேசத்துக்கு கொண்டு போவேன்னு நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். இந்த குறித்த நாளிலே கர்த்தர் தடைகளை உடைச்சி என் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பீராக. ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்கு அரசாங்க உத்தியோகம் தருவேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. கர்த்தர் முன்குறித்த நாளில் அதை கொடுத்து அதில் என் பிள்ளைகள் சந்தோஷமாய் அதனுடைய பலனை அனுபவிக்க இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சீக்கிரத்திலே நியாயம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.